السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 43வது பதிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வெளியே உள்ளவர்களுக்கு தன்னுடைய உண்மையான ஹக்கான தீனை எத்தி வைப்பதற்காக வேண்டி பெரும் தியாகத்தோடு சிரமத்தோடு தாயிஃபை நோக்கி போன அந்த வரலாறை நாம் இதற்கு முன்னால் பேசப்பட்ட பதிவுகளில் இருந்து கேட்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து 60 மைல் தூரம் கால்நடையிலே சென்றார்கள். தன்னுடைய அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன். அங்கே போய் பல சிரமங்கள், கஷ்டங்கள், இரத்தம் சிந்தினார்கள். வார்த்தைகளாலும் சொல்லாலும் செயல்களாலும் நோவினைப்படுத்தப்பட்டார்கள். அதற்கு பின்னால் அங்கிருந்து மக்காவிற்கு திரும்பி வந்தார்கள். அதே 60 மைல் தூரம் கால்நடையிலே. இதனுடைய வெளிரங்கத்தை பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய சிரமம், தியாகம், கஷ்டங்களுக்கு மத்தியிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயர்ந்த முயற்சியில் வெளிப்படையாக ஒரு எந்த லாபமும் உண்டாகவில்லை என்பதை போன்று தெரியலாம். யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் எதிர்பார்த்த ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தாயிஃப் வாசிகள், அரேபியர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முயற்சி வீணாகவில்லை. அவர்களுடைய முயற்சியின் பின்னணியில் அல்லாஹ் ஹிதாயத் என்ற அந்த நேர்வழியை வழங்கினான். எவர்களில் முயற்சி செய்யப்பட்டதோ அவர்களுக்கல்ல, வேறொரு சாராருக்கு. பொதுவாக சொல்லப்படும், நாம் ஒரு சாராரிடத்திலே உண்மையான தியாகத்துடன் கவலையுடன் உழைப்பு செய்யும் பொழுது சில நேரங்களில் அந்த பகுதியிலே அல்லது அவர்களிலே எந்த ஒரு மாற்றமும் விளங்கவில்லை என்றாலும் அந்த தியாக முயற்சியின் பரக்கத்தினால் அல்லாஹு தஆலா அந்த உயர்ந்த ஹிதாயத்தை, நேர்வழியை வேறொரு பகுதியிலே உள்ளவர்களுக்கும் வழங்குவான். அந்த முயற்சியை இன்னும் பலருக்கு ஹிதாயத்துக்கு சபபாக ஆக்குவான். ஒரு சாரார் எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் இருந்து எதிர்த்து மிக மோசமான முறையில் நடந்தாலும் அவர்களுடைய அந்த விடயங்களுக்கு நேர் எதிராக இன்னும் ஒரு சாரார் இந்த தீனை, இந்த மார்க்கத்தினுடைய தெளிவை பெறுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயிஃபுடைய சஃபரிலே தியாகத்தோடு மக்காவிற்கு திரும்பி வந்தார்கள். அங்கே பல ஜின்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவிற்கு வரும் வரையிலே நஹ்லா என்ற பள்ளத்தாக்கிலே சில நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் இப்னு ஹாரிஸாவும் இருந்தார்கள். அங்கே அவர்கள் தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள். இந்த குர்ஆனை கேட்பதற்காக வேண்டி ரசூலுக்கு தெரியாமல் எத்தனையோ ஜின்கள் வந்தார்கள். அந்த குர்ஆனை கேட்டுவிட்டு
சில அறிவிப்பின்படிக்கு 7 முக்கியமான ஜின்கள் நேரடியாகவே பகிரங்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், தன்னுடைய தீனை கபூல் செய்தார்கள். மேலும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து தாயிகளாக திரும்பி சென்றார். நாம் எங்களுடைய சமூகத்தை உங்களுடைய இந்த உண்மையான தீனின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாகவே இங்கிருந்து போகிறோம் என்று தாயிகளாகத்தான் போனார்கள். போய் அவர்களுடைய அந்த ஜின் சமூகத்தாரிடம் ரசூலையும் குர்ஆனையும் அவர்கள் பேசி அங்கே பல ஆயிரக்கணக்கானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் ரசூலுக்கு தெரியாமல். பிறகு அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் கூட்டம் கூட்டமாக வந்து சந்தித்து வரலாறு கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது, தாயிஃபிலிருந்து திரும்பி வரும் பொழுது பத்துன் நஹ்லா என்ற அந்த பள்ளத்தாக்கிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கிய காலத்தில் ஜின்கள் வந்து குர்ஆனை கேட்டுவிட்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களின் சமூகத்தாரிடம் போய் அவர்களை அதன் பக்கம் அழைத்த அந்த நிகழ்வை வரலாறை குர்ஆனிலே அல்லாஹ் கூறி காட்டுகிறார். வஇது சரஃப்னா இலைக நஃபரம் மினல் ஜின் யஸ்தமிஊனல் குர்ஆன் ஃபலம்மா ஹலரூஹு காலு அன்சிது ஃபலம்மா குலிய வல்லவ் இலா கௌமிஹிம் முன்சிரீன் قالوا يا قومنا إنا سمعنا كتابا أنزل من بعد موسى مصدقا لما بين يديه يهدي إلى الحق وإلى طريق مستقيم يا قومنا أجيبوا داعي الله وآمنوا به يغفر لكم من ذنوبكم ويجركم من عذاب أليم. இது தாயிஃபிலிருந்து திரும்பி வந்த நேரத்திலே தாயிஃபுடைய அந்த முயற்சியின் மூலம் என்ன லாபம் கிடைத்தது என்பதை ரசூலுக்கு அறிவித்து கொடுக்கப்பட்ட வசனம். நபியே, இந்த குர்ஆனை கேட்பதற்காக வேண்டி ஜின்களில் சிலரை நாம் உங்களிடம் அனுப்பி வைத்தோம். அது பத்துன் நஹ்லாவில் இருக்கும் பொழுது, தாயிஃபிலிருந்து திரும்பி வந்து அந்த இடத்தில் இருக்கும் காலத்திலே அந்த ஜின்களை நாம் அனுப்பி வைத்தோம். அவர்கள் நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அழகாகவும் தெளிவாகவும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள், அன்சித்து, மௌனமாக இருந்து இவர் ஓதுவதை கேளுங்கள். ஓதி முடிந்ததன் பின்னால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சமூகத்தாரிடம் போய் சொன்னார்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். அந்த சமூகத்தாரிடம் போய் சொன்னார்கள், எங்களுடைய சமூகத்தினரே, நிச்சயமாக நாங்கள் ஒரு வேதத்தை கேட்டோம். அது ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அருளப்பட்டிருக்கின்றது. தனக்கு முன்னால் உள்ள வேதங்களை உண்மைப்படுத்துகிறது. அது சத்தியத்திலும் நேரான வழியிலும் மக்களை வழி நடாத்துகிறது. எங்களுடைய சமூகத்தினரே, அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பாளராகிய நபிக்கு நீங்களும் பதில் கூறுங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்கள் சொல்லுவதை நம்புங்கள். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான், உங்களை தண்டனையிலிருந்து பாதுகாப்பான். இது தாயிஃபுடைய அந்த நிகழ்வின் பின்னால் இறக்கி வைக்கப்பட்ட வசனம். இன்னும் ஒரு இடத்திலே, குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபன் யஹ்தி இலர் ருஷ்த். நபியே, நீங்கள் கூறுங்கள், எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது, நிச்சயமாக ஜின்களில் சிலர் இவ்வேதத்தை கேட்டு தங்களுடைய சமூகத்திடம் போய், நாங்கள் மிக்க ஆச்சரியமான ஒரு குர்ஆனை கேட்டோம், அது நேரான வழியை அறிவிக்கிறது, ஆகவே அதனை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், இனி நாங்கள் எங்கள் இறைவனுக்கு ஒருவனையும் இணை வைக்க மாட்டோம் என்று கூறிய அந்த வரலாறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனின் மூலம் இறக்கி வைக்கப்பட்டது. இதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம்? முயற்சி செய்தார்கள் தாயிஃப் வாசிகளிடம், ஹிதாயத்தை அல்லாஹ் வழங்கினான் ஜின்களிலுள்ள பெரியோரு கூட்டத்தார். அவர்கள் அந்த இடத்திலே 7 பேர் ரசூலை ஏற்றுக்கொண்டது மாத்திரமில்லாமல் ரசூல் செய்த அந்த புனிதமான உழைப்பை செய்யக்கூடிய தாயிகளாக ஆகி அந்த சமுதாயத்திடம் போய் சொல்லி
அவர்களில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல் பல தடவைகளில் கூட்டம் கூட்டமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்த வரலாறுகள் இருக்கிறது. அவர்களுடைய நிகழ்வுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்ற வரலாறுகளும் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தாயிஃபுடைய முயற்சி வீணாகவில்லை. இதிலிருந்து நாம் படிக்க வேண்டிய ஒரு பாடம், நாம் முயற்சி செய்யும் பொழுது இஹ்லாசுடன் தியாகத்துடன் இந்த உண்மையான தீனை தெளிவான முறையிலே மக்களுக்கு காட்டும் பொழுது ஒரு சாரார் எதிர்த்தாலும் இன்னும் ஒரு சாரார் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். அதே போன்று அரேபியர்களில் யாரும் அந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அஜமி தாயிஃப் நாட்டை சார்ந்தவர் அல்ல, அந்த அத்தாஸ் என்ற உத்துபா ஷைபாவுடைய அடிமை. அவர் நீனவா என்ற அந்த பகுதியில் ஈரானை சேர்ந்தவர். அவர் ரசூலை அந்த இடத்தில் ஏற்றுக்கொண்டார். அவரின் மூலம் எத்தனையோ அவருடைய பகுதியில் உள்ளவர்களுக்கு இந்த தீன் போயிருக்கும். அங்கே மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விடயம், அத்தாஸுக்கு நேர்வழி கிடைப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிஸ்மில்லா என்று சாப்பிடுவதற்கு முன்னால் சொன்ன வார்த்தை. களைப்பிலே வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். சிரமத்தோடு கஷ்டத்தோடு இருக்கும் போல அந்த திராட்சை கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா என்று சொன்ன பொழுது அத்தாஸ் யோசிக்கிறார். ஒரு புதிய வார்த்தையை பேசுகிறாரே, இது இந்த பகுதியிலே உள்ளவர்களிடம் இந்த பழக்கம் இல்லையே. அத்தாஸுக்கு அது விளங்குகிறது. அப்பொழுதுதான் அவர் கேட்கிறார், நீங்கள் யார்? இது என்ன வார்த்தை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது அத்தாஸிடம், நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்? அந்த கஷ்டத்திலும் கிடைத்த ஒருவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இவருக்காவது நேர்வழி கிடைக்கட்டுமே என்ற ஆசை. நீனவா என்று சொன்னவுடன், இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய தூதர், என்னுடைய சகோதரர், அவர்களுடைய ஊரல்லவா இது என்று ஒரு இணைப்பை தொடர்பை ஏற்படுத்துகிறார். உங்களுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு என்று கேட்ட பொழுது, நானும் அல்லாஹுடைய நபி, அவரும் அல்லாஹுடைய நபி என்ற அந்த தன்னுடைய அந்த பொறுப்பை, தன்னுடைய அந்த உழைப்பை இவருடைய காதில் எத்தச் செய்கிறார்கள். இதை கேட்டவுடனே அவருடைய உள்ளம் குளிர்ந்தது, மாறியது. ரசூலை முத்தமிட்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். வரலாறிலே வருகிறது, உத்பாவும் ஷைபாவும் அந்த பத்ரில் ரசூலுக்கு எதிராக செல்வதற்கு ஆயத்தமாகிய பொழுது இந்த அத்தாஸ் அழுதார். எங்களுடைய தலைவர்களே, நீங்கள் போக வேண்டாம். அவர் உண்மையான மனிதர், உண்மையான தீனை எடுத்துக்கொண்டு அவர் நடமாடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு எதிராக நீங்கள் போவதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது என்ற நோக்கத்தில் தான் அவர் அந்த தன்னுடைய எஜமானர்களை போக விடாமல் இருப்பதற்கு முயற்சி செய்தார். ஆனாலும் கைகூடவில்லை. அவர்கள் போய் தோல்வி அடைந்த வரலாறுகள் அது நாம் அறிந்திருக்கிறோம். பின்னால் வரக்கூடிய சம்பவங்களில் அது விடயத்தில் தெளிவாக இன்ஷா அல்லாஹ் கேட்போம். எனவே முதலாவது, தாயிஃபுடைய ரசூலுடைய தியாகத்தின் பின்னணியில் ஒரு அஜமி, ஒரு அடிமை அத்தாஸ், அவர் தாயிஃபை சார்ந்தவர் அல்ல, வெளிநாட்டை சார்ந்தவர். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை வழங்கினார். ஜின்களில் பெரிய ஒரு கூட்டம் ரசூலுடைய தீனை ஏற்றுக்கொண்டார்கள். இது மிக முக்கியமான ஒரு படிப்பினைக்குரிய விடயம். இன்னும் பல படிப்பினைக்குரிய விடயங்கள் தாயிஃபுடைய வரலாறிலே இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதனை தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் கேட்போம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.